ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யம்மியான ஒரு மேங்கோ மில்க் ஷேக். இந்த சீசனில் நிறைய மாம்பழம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சம்மரில் குடிக்கிறதுக்கு சில்லுன்னு. சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேங்கோ மில்க் ஷேக்குக்கு வந்துட்டு நல்ல இனிப்பாக இருக்கிற ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. புளிப்பான மாம்பழத்தில் போட்டால் மில்க் ஷேக் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து புளிப்பான மாம்பழத்தில் வந்துட்டு ஜூஸ் வேணால் போடலாம், ஃப்ரூட்டி மாதிரி அந்த டைப்பில் நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்துட்டு மில்க் ஷேக்குக்கு வந்துட்டு எப்போதும் நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ அது வந்துட்டு தோல் எடுத்துடலாம் நம்ம. இப்போ இது மாதிரி நம்ம தோல் நீக்கியாச்சு. மாம்பழம் நல்லா பழுத்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதை பீஸாக வெட்டிக்கலாம். மாதிரி இந்த கொட்டையை ஒட்டி இருக்கிறதையும் நல்லா சீவி எடுத்துடுங்க. கொஞ்சோண்டு மாம்பழம் எடுத்து வைக்கிறேன், இது கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வெட்டின இந்த மாம்பழத்தை போட்டுடலாம். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் இதை விட்டுடலாம். நல்லா சில் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஒரு கப் அளவுக்கு பால், ஒரு 4 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட க்ரீமியான மேங்கோ மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு திக்காக வேணுமா தின்னா வேணுமா அது பொறுத்து நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் ஷேக் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க. பாதாம் பருப்போட க்ரன்ச் வந்துட்டு நல்லாயிருக்கும் மில்க் ஷேக்கில். இதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த மாங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம். சூப்பரான இந்த சீசனுக்கு செம்மையான ஒரு மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான மில்க் ஷேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.